துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். 1ஆம் 8ஆம் அதிபதி, அதாவது நம்மளுடைய ரிஷபத்துக்கும் துலாம் ராசிக்கான அதிபதி யாருன்னா நம்மளுடைய சுக்கிரன் பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் பகவான் 12ஆம் வீடான கன்னிராசியில் இருக்கிறார். அவருடைய 7ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு மாற்றம், அதாவது போராடி நம்மளுடைய வெற்றிக்குண்டான வாய்ப்புக்கு வரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் குண்டுச்சொட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டுனது போதும்ப்பா நம்மளுக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நான் பெண்ணாக இருந்தீங்கன்னா எனக்கு இந்த வேலை போதும்பா, என்னுடைய கணவரோ இல்லை என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம், இதை தாண்டி எனக்கு போக இஷ்டம் இல்லை, இது மட்டும் போகும். இல்லைனா தன்னுடைய வேலையாக இருந்தால் வேலையை விட்டு வீட்டுக்கு, வீட்டில் வந்து வேலை, இவ்வளோதான். இது ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா என்னதான் சம்பளம் கம்மியாக கொடுத்தாலும் அந்த இடத்துலேருந்து வெளியே, ஏன்னா நீங்கள் போராடி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, போராடுறதே மறந்துட்டீங்க. அது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் இருந்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நீங்கள் இருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச எதுவுமே உங்களுக்கு அமையலை, அதை அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் இனி உங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் நடக்கும். உங்களுக்கு பிடிச்சதுக்கு உண்டான போராட்டம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் கொடுக்க போகிறாரு இந்த சுக்கிர பகவான். உங்களுடைய வாழ்வியல் பரிகாரமாக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன, உங்கள் உடல்நிலையில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். முதல்ல வந்து உங்கள் உடல்நிலையில் சின்ன சின்ன என்ன பாதிப்பு இருந்தாலும் சரி, மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்க. இல்லை எந்த பாதிப்புமே இல்லையா, சும்மாவாவது மருத்துவமனைக்கு போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அது பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டுறது ரொம்ப நல்லது. அந்த பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக வராது. சரி, என்ன வழிபாடு பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட, உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் தான். அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் பகவான் யாருக்கு காரகர் அப்படின்னா பெண்களுக்கு காரகர். ஒரு திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, வயது பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பெண்லேருந்து அனைத்து விதமான வயதிலுடைய பெண்களுக்கும் ஒரு காரகர்னா நம்ம சுக்கிரன் பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஒரு ஆடை ஆபரணங்கள் எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம சுக்கிரன் பகவான் வந்து காரகர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசைக்கும் பிரம்மாண்டத்துக்குமே ஒரு காரகர்னு சொல்லலாம். இவர் வந்து நறுமணத்துக்கு ரொம்ப பெரியவர். அதாவது ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்குது, ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குது, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் செய்யணும், சுக்கிரனுடைய பார்வை நம்ம வீட்டில் விலகணும் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, வீடு ஃபுல்லாக நறுமணமாக வச்சுக்கணும். அந்த நறுமணம் எவ்வளோ தூரம் நம்ம நம்மளை அதிகமாக சென்ட் போட்டு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வந்தாலே எப்பா என்ன உங்க மேலே இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த தெருவே நம்ம வீட்டில் இருந்து தான் மணக்கணும். அப்படியான ஒரு நிறைய நறுமணம் சார்ந்து இருந்தீங்களானே பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் பகவான் அங்கே வாசம் செய்கிறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பகவான் பயிற்சி காலங்களில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, அதாவது வந்து சுபர், ஏற்கனவே அவருடைய பார்வையும் சுபத்தன்மையுடைய பார்வை. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நம்ம மீனத்தில் யார் இருக்காரு, சனி பகவான் இருக்கிறாரு. இவர் சுக்கிரன் பகவான் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்திலேருந்து கன்னிராசிக்கு தான் போகிறாரு, சரிங்களா, பயிற்சியாகி. அப்படி இருக்கும்போது அந்த கன்னிலேருந்து மீனத்தையும் பார்க்குறாரு, தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கும்போது சனி பகவான் இப்போ நம்மளுடைய கன்னிராசியில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பகவான் நீசத்துக்கான இடம். அப்படி நீசத்தில் இருக்கிற சுக்கிரன் பகவான் உச்சத்தில் இருக்கிற ஒரு மீனராசியை பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்காங்க ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். 1ஆம் 8ஆம் அதிபதி, அதாவது நம்மளுடைய ரிஷபத்துக்கும் துலாம் ராசிக்கான அதிபதி யாருன்னா நம்மளுடைய சுக்கிரன் பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் பகவான் 12ஆம் வீடான கன்னிராசியில் இருக்கிறார். அவருடைய 7ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு ஒரு ஒரு
ரொம்ப ஒரு கடலில் போய்க்கிருக்காங்க. ஒரு பலத்த காற்று வீசுது. அந்த காற்றில் அந்த காற்றெல்லாம் கடந்து ஒரு கரைக்கு வரணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ துளாராசி நேயர்களான நீங்கள் இருக்கீங்க. அதாவது போராடி நம்மளுடைய வெற்றிக்குண்டான வாய்ப்புக்கு வரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் குண்டுச்சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டுனது போதும்பா நம்மளுக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நான் பெண்ணாக இருந்தீங்கன்னா எனக்கு இந்த வேலை போதும்பா, என்னுடைய கணவரோ இல்லை என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம், இதை தாண்டி எனக்கு போக இஷ்டம் இல்லை, இது மட்டும் போகும். இல்லைனா தன்னுடைய வேலையாக இருந்தால் வேலையை விட்டு வீட்டுக்கு, வீட்டில் வந்து வேலை, இவ்வளோதான். இது ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா என்னதான் சம்பளம் கம்மியாக கொடுத்தாலும் அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறது இல்லை. என்னதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து வெளில போகிறது கிடையாது. எனக்கு இந்த வேலையே போதும். அதே மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் ஈஸியாக கலந்துக்கிறது கிடையாது. வேலையை விட்டால் உண்டு, வேலையை விட்டால் வீடு, வீடு விட்டால் வேலை. எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய குழந்தைகள்கிட்டையும் தன்னுடைய மனைவிகிட்டையும் ஒரு நேரம் செலவழிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மி. துளாராசி பெண்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, துளாராசி ஆண்கள் அதை பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிற இந்த பெரிய மாற்றத்தில் இப்போ என்ன விஷயத்தை கொண்டு வருது, எந்த ஒரு விஷயம்னாலும் சரி யாரையாவது ஒருத்தரை சார்ந்தே இருக்கிறது. அது எல்லா வகையிலுமே துளாராசி நேயர்கள் நிச்சயமாக பண்ணுவீங்க. நீங்கள் யாராவது ஒருத்தர் சார்ந்து இருக்குது, தன்னுடைய சொந்தங்கள், தன்னுடைய யார் மூலமாக சார்ந்து ஏதாவது இப்போ ஒரு வகையில் இப்போ ஒரு மனசில் நிறைய காயங்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவுனா, நான் இன்னும் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன். நான் என்னோடய வழியில் நான் முயற்சி பண்ணி நான் என் வழியில் நான் போகிறேன். என்னுடைய குழந்தைகளுக்காகவும் என்னுடைய கணவரே என்னுடைய மனைவிக்காகவோ நான் சார்ந்திருந்து இது வரைக்கும் நான் பட்ட முட்டாள்தனமாக இருந்ததெல்லாம் போதுங்கிற ஒரு மனப்பான்மை இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா நிறைய அடிபட்டுட்டீங்க, நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. நம்ம தன்னிச்சையான செயல்பாடுகளை இனி உங்கள்கிட்ட இருந்து நம்ம பார்க்கலாம். அந்த தன்னிச்சையான செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்க போகுது. ஏன்னா நீங்கள் போராடி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, போராடுறதே மறந்துட்டீங்க. அது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் இருந்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நீங்கள் இருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச எதுவுமே உங்களுக்கு அமையலை, அதை அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் இனி உங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் நடக்கும். உங்களுக்கு பிடிச்சதுக்கு உண்டான போராட்டம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் கொடுக்க போகிறாரு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கார், ரொம்ப அருமையான ஒரு, ஏன்னா உங்களுக்கு அதிபதியும் அவர் தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் நினச்ச காரியம் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியடைய போகுது. இடம் மாற்றம், வீடு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. சொந்த வீடு கட்டணும்னு நானும் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், கெட்டவே மாட்டிக்காங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குடும்பத்துக்குள்ள அதை வச்சே சண்டை நடக்குது. எப்படி தான் சரியாகும்? இல்லை எனக்கு இந்த வீடு வேணாம், எனக்கு வாடகை வீடு வேறு வீட்டுக்காவது மாறணும், எதுவுமே ஒத்து வரலைன்னா என்ன பண்ணானுங்கிற ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு ஆர்குமெண்ட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடு அமைய போகுது. இது வேலை தொழிலில் இதுக்கு முன்னாடி இருந்தால் ஒரு நார்மல் வேலை எனக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நான் புதுசாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேறு தொழில் ஒன்று விரிவுபடுத்துவோம், இல்லை வேறு இடத்துக்கு கடையை போடுவோம், வேறு இடத்துல ஆஃபீஸில் போடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே வாய் பேசாமல் பரவாயில்ல வர்றது வரட்டும்னு இருந்தாச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த மாற்றம் வந்துருச்சு. சரி, புதிய தொழில் எடுத்து அடி எடுத்து வைப்போம், இல்லை புதுசாக நம்மளால் முடிஞ்ச வேலைக்கு நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணி போகத்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பொருளாதாரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. எந்த வகையிலுமேவும் அதுக்கு தடை இல்லாமல் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்குது. பிள்ளைங்களால் நிறைய இடத்துல நான் கஷ்டப்பட்டுட்டேன், சில இடங்களில் அவமானமும் பட்டாச்சு, அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு தெரியல, ஆனால் வெளியில் வந்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பிள்ளைகள் உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க. தன்னால் தன்னுடைய தாய் தந்தையை இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்கு இப்போ வந்துடும், அவங்க சேஞ்ச் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக அவங்க இருப்பாங்க, உங்களுடைய சொல் பேச்சை கேட்பாங்க. அதனால் இங்கே நினைக்கிற காரியம் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்கள் ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதாவது ஈஸியாக எல்லாருக்குமே உதவி பண்ணுறதெல்லாம் நீங்கள் கில்லாடி, ஈஸியாக உதவி பண்ணிடுவீங்க. யாராவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டம்னு வந்தாலும் கூட சாப்பிட்றதுக்கு இல்லைனாலும் ஏதாவது ஒரு உதவி பண்ணுவீங்க. ஆனால் அந்த ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுங்கிற ஒரு பழமொழி உங்களுக்கு தான் வரும். ஏன்னா செய்கிறதுனாலும் ஒரு அளவாக செய்யுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே கரெக்டாக இருக்கும். அதுதான் உங்களை கரெக்டாக அந்த நிர்வாக திறமைக்கு கொண்டு போகும். அந்த நிர்வாகத்திறன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது எப்பவுமே ஒரு தப்பான வழிக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க. இது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சுயநலம், தன்னுடைய குழந்தைகளுக்கோ தனக்கும் போய் தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு போனதுக்கப்புறம் தான் மற்றது எதுனாலும் சரி அதை தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் காமிப்பீங்க. தன்னுடைய குழந்தைகளுக்காக யாராவது ஒருத்தவங்க சின்னதாக உங்கள் குழந்தைகள் இப்படி பண்ணுறாங்கம்மா கொஞ்சம் கவனமாக இருந்தால் அவங்கள சத்தம் போடுவீங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் குழந்தைகளுக்கு உண்டான மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு ஒரு கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. உங்களை நிறைய கட்டத்தில் நீங்கள் அவங்கள விட்டு பேசாமல் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தினால பிரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு ஒற்றுமையோட உங்களுக்கு எதனாலும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய வாழ்வியல் பரிகாரமாக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன, உங்கள் உடல்நிலையில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். முதல்ல உங்கள் உடல்நிலையில் சின்ன சின்ன என்ன பாதிப்பு இருந்தாலும் சரி, மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்க. இல்லை எந்த பாதிப்புமே இல்லையா, சும்மாவாவது மருத்துவமனைக்கு போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அது பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. அந்த பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக வராது. சரி, என்ன வழிபாடு பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு பார்வதி தேவியார் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? சிவன் பார்வதி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த சுக்கிர பயிற்சி ஒரு சூப்பரான சுக்கிர பயிற்சியாக இருக்கும். ரொம்ப அற்புதமா விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.